வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இவங்க வந்து டீச்சர்னு சொல்கிறதா இல்லை ராட்சசின்னு சொல்கிறதா அரக்கின்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுனே தெரியல. பொதுவாக பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை இவங்க வந்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க. என்ன நடந்துச்சு இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் ஓவர் டவுன் பகுதியில தான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலு. அதுல அந்த பையனோட வயசு பாத்தீங்கன்னா 6 வயசு பையன் தான். என்ன பண்ணிருக்கான், பெருசா கொலை பண்ணானா இல்ல எந்த தப்புமே பண்ண கிடையாது. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதை முடிக்காம வந்திருக்கான். அதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா, அந்த 6 வயசு பையனை வந்து மிரட்டி இருக்காங்க. மிரட்டினோட அந்த பையன் வந்து அழுதுருக்கான். அப்பயுமே அவங்க வந்து விடவே இல்லை. திரும்பவுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து கலட்டி எல்லா ஸ்டூடெண்ட் முன்னாடியுமே வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க. அந்த பையன் வந்து மன்னிப்பு கேட்டுமே வந்து அவங்க விடல. இந்த அளவுக்கு ரொம்பவே வந்து மோசமா நடந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பையன் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறமா என்ன பண்றது, இது பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும்ல. ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்னா என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, இவங்களே வந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ½ an hourக்கு முன்னாடியே அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் 11 மணிக்கு நடக்குதுன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு 12:30 மணிக்கு தான் வந்து தெரியவே வருது. அதுவுமே வந்துட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சைட்ல எல்லாம் வந்து யாருமே சொல்லல. அங்க சமையல் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க மூலமா தான் வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாருமே இப்ப வந்து ரொம்பவே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதை விசாரிக்கிறதுக்காக 3 ஸ்பெஷல் டீமை வந்து அதிரடியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை, 6 வயசு பையன், அதுவும் ஹோம்ஒர்க் தானே பண்ணல, இன்னைக்கு பண்ணல அப்படின்னா நாளைக்கு பண்ணிட்டு வர போறான். அதுக்காக எல்லாரும் முன்னாடியுமே வந்துட்டு அந்த பையனை வந்து அசிங்கப்படுத்தி அவன் வந்து அழுதும் கூட அந்த பையனை வந்து அவங்க விடவே இல்லை. அந்த அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுமையான சம்பவம் எல்லாம் வந்து நடந்திருக்கு. இப்போ சிசிடிவி காட்சி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் வந்து அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த பையன் வந்து அழுகிறது எல்லாமே வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டா ஆதாரத்தோட இருக்கு. சோ அவங்க வந்து இப்ப தப்பிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த டீச்சருக்கு வந்து கொடுமையான தண்டனை என்ன இருக்கோ அதை கொடுத்தா மட்டும்தான் அடுத்து யாருமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அங்க வந்து விளையாட்டு மைதானமா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அங்க மருத்துவ வசதி எதுவுமே வந்துட்டு ஒழுங்காவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அங்க இருக்க டீச்சர்ஸ் யாருமே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஒழுங்காவே நடத்துறது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஃபைனலா ஒரு விஷயம், இப்போ பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு குழந்தைய பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த நம்பிக்கையில தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே வந்து தான் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்புறாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. ஒரு சில டீச்சர் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி சில டீச்சர்ஸ் இந்த மாதிரி ராட்சசியா அரக்கத்தனமாவும் சில பேர் வந்து இருக்கிறத நம்மளால வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த குழந்தை எவ்வளவு கனவுகளோட இருந்திருக்கும். இப்போ அந்த குழந்தை இறந்து போச்சு. இப்போ அந்த குழந்தையோட உயிரை திருப்பி இவங்களால கொடுக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இது எதுக்காக தான் புரியல அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே வந்து அடிக்க கூடாது, மன ரீதியா துன்புறுத்த கூடாது அப்படிங்கிற அது எல்லாமே வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றது, எதுக்காக இப்படி பண்றாங்க? அதனால அவங்களுக்கு இப்ப என்ன யூஸ்? ஒரு உயிர் போச்சு, அவ்வளவுதான். இது மூலமா பேரண்ட்ஸ் எல்லாருமே நீங்க வந்துட்டு ஸ்கூல்ல பசங்க எல்லாருமே வந்துட்டு டீச்சர் நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு அசால்ட்டா இருக்காம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து இதுக்கப்புறமா நடக்காம இருக்கும். ஸ்கூல்லையும் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறாங்க. சரி ஓகே காலைல அனுப்பிச்சு விடுறான், ஈவினிங் வந்துருவான் அப்படின்னு சொல்லிதான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க பாத்தீங்களா மூடி மறைக்கிறாங்க. எப்பவுமே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பேரு வந்து கெட்டு போயிடக்கூடாது, மற்றபடி உயிர் போச்சுனா கூட இங்க யாருக்குமே வந்து கவலை இல்லை. ஸோ இப்படிப்பட்ட இந்த டீச்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல
திரும்பவும் சந்திக்கலாம்.